ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். ஹைடெக் லேப் ஏஐஸ்க்கு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில். என்ன அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி நம்மளுடைய கவர்மெண்ட் மிடில் ஸ்கூலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏஐஸ் வந்து செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஸ்கூல் தானா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்கூலோட கிளஸ்டர் ஸ்கூல்ஸ்குள்ளே அடங்கக்கூடிய ப்ரைமரி ஸ்கூல்ஸாகவும் வந்து அந்த ஒரு ஏஐக்கு வந்து 4 to 5 ஸ்கூல்ஸ் இல்லை 6 ஸ்கூல்ஸ் கூட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்டன் பிளேசஸை வந்து கவர் பண்ணுறதுக்காகவும் அந்த ஸ்கூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூல்ஸோடைய எம்எஸ் ஒர்க், ஹைடெக் லேப் ஒர்க் எல்லாமே சேர்த்து நம்மளுடைய ஏஐஸ் வந்து பார்க்கணும். ஸோ இந்நிலையில் ஆல்ரெடி வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நாள் வந்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால நிறைய ஏஐஸ் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ண ஸ்கூல்ஸ்க்கு போகாமல் இருந்தாங்க. அந்த ஸ்கூல்ஸோடைய ஒர்க்ஸும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. இந்நிலையில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸ்டேட்டோடைய ஓவரால் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு படி தான் நம்மளுடைய ஏஐஸ்க்கு வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கூட நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அந்த பிளேசஸ் எல்லாத்தையும் வந்து அலாட் பண்ணி ஏஐஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க 4 to 5 ஸ்கூல்ஸ், 6 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. நம்மளுடைய கமெண்ட்ஸில் கூட வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இதுமாரி 7 to 8 ஸ்கூல்ஸ் வரைக்கும் இருக்குது, ஸ்ட்ரென்த்து வச்சு தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை. சில பேர் வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்ணுறாங்க, சில பேர் 400க்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ மிடில் ஸ்கூலில் செலக்ட் ஆகிருக்க ஏஐஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா கூட ஓரளவு கம்மியாக இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து. ஆனால் இதுவே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அண்ட் ஜிஹெச்எஸ்எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 400 to 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலேயே இருக்காங்க. அப்போ அந்த ஏஐ தானே அந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எவ்வளோ பிளேஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்கங்கிறத விட அந்த ஏரியாவில் எந்தெந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸ் வந்து உங்களுக்கு லொக்கேட் பண்ண முடியும், வேறு யாருமே வரலைன்னா அந்த ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து அதை கொடுப்பாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க்கை வந்து நம்ம எல்லாருமே வந்து பண்ணுவோம். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் நமக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டீச்சர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எதுக்கும் வரி பண்ணாதீங்க. அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் வந்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னாக்க அட்டனன்ஸ் போடுறது, ஸ்கூல்ஸோடைய அட்டனன்ஸ் போடுறது, தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க லைப்ரரி அசைனிங் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு மிடில் ஸ்கூலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ப்ரைமரி ஸ்கூல் அலாட் பண்ணியிருந்தோம்னா அட்டனன்ஸு, லைப்ரரி புக் அசைனிங்லாம் கொஞ்சம் கஷ்டம். அதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க, அந்தந்த ஸ்கூல்ஸ்லேயே பார்த்துக்குவாங்க. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். எம்எஸ் சம்மந்தமாக என்னென்ன ஒர்க் வந்து அப்டேஷன் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானது தான். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட எல்லா ஸ்கூல் ஹெச்எம்டியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேறு எதுவும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு யார் யாருக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது இது இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க.